வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டோடைய 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி பார்ட் 2ன்ற சாப்டர்லேருந்து எக்ஸாம்பிள் 5.40. 2 கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன்ஸ் ஆர் லொக்கேட்டட் 600 km apart at points A 0,0 and B 0,600. A distress signal from a ship at P is received at slightly different times by 2 stations. It is determined that a ship is 200 km farther from station A than it is from station B. Determine the equation of the hyperbola that passes through the location of the ship. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கோஸ்ட் கார்டு ஸ்டேஷன்ஸ் எங்கே இருக்குது? 0,0ல் ஸ்டேஷன் ஏ, 0,600ல் ஸ்டேஷன் பி இது இருக்குது. எ டிஸ்ட்ரஸ் சிக்னல் ஃப்ரம் அ ஷிப், ஒரு ஷிப்பு பி, இந்த ஷிப் பியிலேருந்து ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல், அதாவது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தர சிக்னல் 2 ஸ்டேஷனையுமே ரீச் ஆகுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் கம்மி, இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க, த ஷிப் இஸ் 200 km farther from ஸ்டேஷன் ஏ தேன் ஸ்டேஷன் பி. இந்த ஸ்டேஷன் ஏ டு ஷிப்புக்கும் ஸ்டேஷன் பி டு ஷிப்பும் எடுத்து பார்த்தா இது 200 km ஃபாராக இருக்குது, தூரமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. புரியுதா? இப்போது இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஹைப்பர்போலா கரெக்டாக இந்த லொக்கேஷன் ஆஃப் த ஷிப்பில் பாஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த பாயிண்ட் பியை நான் ஹைப்பர்போலாவில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது ஜென்ரலாக ஹைப்பர்போலாவை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இப்போ எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்ன்னு பார்க்குற மாதிரி ஹைப்பர்போலாவை பொறுத்தவரையும் நம்ம மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் சொல்ல மாட்டோம். மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்ல போகிற இடத்துல நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், மைனர் ஆக்சிஸை நம்ம கான்ஜுகேட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம், எலிப்ஸ்லேயும் ஹைப்பர்போலாலையும் அந்த மேஜர் ஆக்சிஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் 7 பாயிண்ட் இருக்கும். என்னென்னு பாருங்கள். நடுவில் சென்டர், அதுக்கு அடுத்து 2 டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ்ன்றது என்னது? இட் இஸ் எ ஃபிக்ஸட் லைன். இசட் டேஷ்னு எடுத்துப்பாங்க. இந்த டயக்ராமுக்கு இந்த லைன் போடணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்து 2 வர்டிசஸ். அந்த வர்டிசஸை இங்கே ஏ டேஷ்னு போடணும், பட் நான் ஆல்ரெடி ஒரு ஏ இருக்கிறதுனால நான் உங்களுக்கு போடலை. அடுத்து 2 ஃபோக்கஸை வந்து எஸ் டேஷ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 ஃபோக்கஸும் சேர்த்து 7 பாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சென்டர், 2 டைரக்ட்ரிக்ஸ், 2 வர்டிசஸ், 2 ஃபோக்கஸ். இதில் டைரக்ட்ரிக்ஸ்க்கு பேர் ஃபிக்ஸட் லைன், இந்த ஃபோக்கஸ்க்கு பேர் ஃபிக்ஸட் பாயிண்ட். ஏன் இந்த 2 இடத்துல ஃபோக்கஸை நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஏபி இந்த 2த்துக்கும் ஷிப்போட சிக்னல் கிடைக்குது. இப்போ ஒரு விஸ்பரிங் ரூம் எடுக்கிறோம், அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எந்த இடத்துல சவுண்டு கேட்கும், அதாவது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வந்து கேட்கும்னா ஃபோக்கஸில். ஸோ இது 2யும் நான் ஃபோக்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஃபோக்கஸை எஸ் டேஷ்னும் எடுத்துக்கலாம், எஃப் டேஷ்னும் சில இடங்களில் போடுவாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 2 ரீடிங் தெரியும். எதை வச்சு நான் வந்து ஒய் ஆக்சிஸ் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சேன்னா, நம்ம பாயிண்ட்டு 0,0 வச்சு தெரியாது, 0,600, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒயில் 600. சப்போஸ் 600,0னா இதே ஹைப்பர்போலா எக்ஸ் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸை வச்சு இப்படி வரும். ஓகேவா? ஸோ இது வரையும் கிளியராம்மா உங்களுக்கு? ஸோ கொடுத்துருக்கிறதுல ஏபி மார்க் பண்ணியாச்சு. ஒரு ஷிப்பு இங்கே இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எஸ்பிக்கும் எஸ் டேஷ் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 200ன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் என்ன பாயிண்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? சென்டர் இஸ் நத்திங் பட் மிட் பாயிண்ட் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸும் சென்டர் தான், பட் நமக்கு இங்கே வேல்யூ கொடுக்கல. மிட் பாயிண்ட் ஆஃப் வர்டிசஸும் சென்டர் தான், அதுவும் நமக்கு கொடுக்கல. மிட் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸும் நமக்கு சென்டர் தான். இது 2த்துக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? மிட் பாயிண்ட் ஆட் எஸ் டேஷ், அதாவது இதோட மிட் பாயிண்ட் 0 + 0/2, 0 + 600/2 போட்டாச்சா? அப்போது என்னோடய சென்டர் எங்கே இருக்கும்? 0,300ல் இருக்கும். 0,300ல் என்னோட சென்டர் இருக்குது. ஸோ சென்டர் இஸ் 0,300. அடுத்து நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ். ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அந்த சென்டர் வந்து சி, இந்த சென்டர் டு அடுத்த ஃபோக்கஸ் வந்து இன்னொரு சி. ஸோ அதை 2Cன்னு எடுத்திருக்கேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ் எஸ் டேஷ், அது 600ன்னு நமக்கு தெரியும். ஏன்னா பாருங்கள் 0லேருந்து 600 வரை இருக்குது இந்த ஒய் ஆக்சிஸில். கரெக்டாக? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ்ன்றது சென்டர் டு ஒரு எஸ், இந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து சின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர்லேருந்து இந்த ஃபோக்கஸோட டிஸ்டன்ஸ் இன்னொரு சின்னு சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 2C. 2Cயோட ஆன்சர் என்ன? 600. இந்த பாருங்கள், 600 - 0 is 600.
அப்போ சி வந்து 300. கிளியராமா? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு 200. அதாவது இந்த இதுக்கும் இந்த எஸ் டேஷ் பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 200 நாங்கள். ஏன்னா இட் இஸ் டிட்டர்மின் தட் த ஷிப் இஸ் 200 மீட்டர் ஃபார் ஃப்ரம் ஸ்டேஷன் ஏ தேன் ஸ்டேஷன் பின்னு போட்டிருக்கு. அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் 200. நமக்கு தெரியும் ஹைப்பர்போலாவில் எஸ்பி மைனஸ் எஸ் டேஷ் பி இஸ் ஈக்குவல் டு 2ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே எலிப்ஸ்னால் இங்கே ப்ளஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஹைப்பர்போலாவில் இது ஒரு ஃபார்முலா இருக்குது. இதே தானே இங்கே இருக்குது. டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஸ்பி அண்ட் எஸ் டேஷ் பி அது 200 டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த இடத்துல அதுக்கு பதிலாக ஆன்சர் என்ன வரணும்? திஸ் இஸ் நத்திங் பட் 2a அக்கார்டிங் டு மை ஃபார்முலா. அப்போ 2a வந்து 200. அப்போ ஏ என்னம்மா 100. ஸோ ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏ தெரிஞ்சிருச்சு, நமக்கு சியும் தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டை வச்சு நம்ம பிஏ கண்டுபிடிக்கலாம். ஹைப்பர்போலாவில் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதாவது 300 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயரை கண்டுபிடிச்சோன்னா 300 ஸ்கொயர் மைனஸ் 100 ஸ்கொயர். 300 ஸ்கொயர்ன்றது நமக்கு 90,000, 100 ஸ்கொயர்ன்றது மைனஸ் 10,000. அப்போது பி ஸ்கொயர் இஸ் 80,000. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலாவுக்கு நமக்கு தேவையான விஷயம்லாம் கிடச்சிருச்சு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இஸ் நார்மலி எப்படி எழுதுவோம்? அதாவது இது ஒய் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்ன்றதுனால மாறி இருக்கு. இல்லாட்டி ஜென்ரல் ஃபார்முலா எப்படி வரும்? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஆனால் இங்கே எது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்? எல்லாமே 0,600 அப்படின்னு இருக்குன்னா ஒய் தான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஃபஸ்ட்டு வரணும். ஒய் ஃபஸ்ட்டு வரும்போது அது கீழே இருக்க நம்பர் தான் ஏ ஸ்கொயர். எக்ஸுக்கு பி ஸ்கொயர். ஆல்வேஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான். எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர்னு போட்டணும். அப்போ ஒய் மைனஸ் கே. ஒய் மைனஸ் கே என்னது? நமக்கு என்ன தோணும்? சென்டர் ஹெச் கமா கே. அதாவது கே வந்து 300. ஸோ ஒய் மைனஸ் 300 த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ 100 தெரியும். அப்போ இது 10,000 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர். ஹெச் வந்து நமக்கு 0ன்னு தெரியும். ஹெச் 0. அப்போது எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் வரும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். பை பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் இங்கே கண்டுபிடிச்சிக்கோங்க பாருங்கள். 80,000 இஸ் ஈக்குவல் டு 1. இது ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் ஹைப்பர்போலா. அதில் நம்ம ஏபி வேல்யூவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ஏன் ஃபஸ்ட்டு ஒய் வருதுன்னா ஒய் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால. எப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வருதோ அதுக்கு கீழே தான் ஏ வேல்யூ இருக்கும். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.